சொல்லு ஜீவா, யார் அந்த பொண்ணு? பூங்கொடி. நினைச்சேன் இந்த மாதிரி தான் ஏதாவது ஏடாகுடமா நடக்கும்னு அப்பவே நினைச்சேன். அவதான் ஜீவாவை வளைச்சு போட வலை வீசுறான்னு எத்தனை தடவை சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? இப்போ எல்லாத்தையுமே பறி கொடுத்துட்டோம். இப்படி மனம் வர வரைக்கும் வந்துட்டு அவமானப்பட்டு நிக்கணும்னு என் பேச்சுக்கு என்ன தலையெழுத்தா? பார்வதி, அந்த பூங்கொடி வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடாச்சின்னு சொன்னியே. அவன் நம்ம வீட்டையே சுடுகாடு ஆக்கிட்டா. இப்ப எங்க யார்கிட்ட சொல்லி அழறது? வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா போயிடுச்சு. இத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறாளே. என்னெல்லாம் கனவு கண்ட கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ஆளாளுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. யாருமா அந்த பூங்கொடி? பாத்தீங்களா? கூடவே இருந்து எல்லா சடங்கையும் செஞ்சுட்டு கடைசி நேரத்துல கல்யாணத்தையும் நிறுத்த சொல்லிட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சு இருந்துட்டு இப்ப எப்படி வந்து நிக்கிறா பாத்தீங்களா?
நல்லவ மாதிரி நடிச்சு கடைசியில என் மகன் வாழ்க்கையில செய்வின வச்சுட்டேடி. இப்படி ஒரு காரியம் பண்ணதுக்கு அன்னைக்கு அந்த பொது குழியில என் பையனை சாக விட்டுடலாம். ராஜகுமார் நானு ஜீவாவை எப்படி தட்டிட்டு போலாங்கிற திட்டத்தோட தான் இவ காப்பாத்திருக்கா. இன்னும் அவ மனசுல என்னென்ன திட்டம் போட்டு வச்சிருக்காளோ யாருக்கு தெரியும்? கெடுக்க வந்தவளுக்கு நாமளே சோறு போட்டு வளர்த்திருக்கோம். இதெல்லாம் நம்ம தலைவிதி. நீங்களாம் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணல. சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அப்பாவி மாதிரி நடிக்கிறியா? கேவலமால உனக்கு. இத பாரு, அவன் தான் தப்பான ஒரு முடிவு எடுத்தானா அதை நீ சரி நேத்துக்குவியா? என்ன தம்பி பேசுறீங்க? திட்டம் போட்டு ஜீவாவை மயக்கி இந்த காரியத்தை செய்ய தூண்டவளே இவதான். வசதியான வாழ்க்கை கிடைக்கணும்னா இவன் என்ன வேணாலும் செய்வா. அதுக்காக யார் தலையில வேணாலும் கள்ள தூக்கி போடுறதுக்கு கூட இவ தயங்க மாட்டாத. நல்ல வேளை தீபிகாவுக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு கொல்லாம விட்டாளே. தயவு செஞ்சு என் மேல என்ன குத்தம் சுமத்துறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா நீங்க எல்லாரும் பேசுங்க. ஏய், நீ போட்ட நாடகம் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீ மேல ஒரு வார்த்தை பேசுன கொலை விழும். ஜாக்கிரதை. பொங்குடி, இங்க நடக்கிறதெல்லாம் என்னால நம்பவே முடியல. நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடந்துடுச்சேம்மா. இந்த நிமிஷம் வரைக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல பாட்டி. ஏய், வாயை திறக்காத.
எங்க கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. மாயா, அவ என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேட்போமே. ஆமா, சுவிட்சர்லாந்துக்கு அனிமோனுக்கு போலான்னு சொல்லுவா. ஏற்பாடு பண்ணி கொடு பார்வதி. அனாவசியமா பேசுறத நிறுத்திட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிங்க. இனி இவ யார் முகத்திலையும் முழிக்க கூடாது. நம்ம காலேஜை விட்டு, ஏன் இந்த ஊரை விட்டு இவ போகணும். அதுதான் முடிவு. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க. ஆனா காலேஜை மட்டும் விட்டுட்டு போக சொல்லாதீங்க. ஏய், எதுக்கு பேசுற? உன்னை நிறுத்துமா. ஏமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் ஒரு நாட்டாம இருக்க, ஏன் முன்னாடியே ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் நான் இங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர சொல்றீங்களா? என்ன இப்படியே அடிச்சு துரத்திடலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காதுமா. கல்யாணம் மண்டபத்துல பண்ணாலும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணாலும் கல்யாணம் கல்யாணம் தானே. ஏதோ சொந்தக்காரங்களா கூடி இருக்கோம், வெறும் கையோட போறதுக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? ஏதோ தாலி கட்டுறத பார்த்துட்டு அப்படியே தாம்பூல பையும் வாங்கிட்டு போறதுக்காக தானே நாங்க அங்க இருந்து வந்திருக்கோம். இது பார், உனக்கு தாம்பூல பை வேணும்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பு. இப்படி நடந்து போச்சே, நாங்களே கொதிச்சு போயிருக்கோம். இதுக்கு இவர் நாட்டாம பண்ண வந்துட்டாரு. நாட்டாம. ஏமா, யாருன்னு இப்படி புரியாம பேசுற? உன் மூஞ்சிய பார்க்கும்போதே தெரியுது நீ ஒரு சரியான அற வேக்காடுன்னு. நாங்க என்ன தாம்பூல பைக்கு வக்கு இல்லாமல இம்பிட்டு தூரம் வந்திருக்கோம்? வந்ததுக்கு ஒரு நல்லதை பண்ணிட்டு போலாம்னு பார்த்தா சும்மா ஆகாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப என்னங்கற? எப்படி கல்யாணம் நடந்தாலும் என் பேத்தி ரெண்டாம் தாரம்னு சொல்ல வரையா?
அட என்னம்மா நீ விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பங்கிற? அண்ணே, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இருக்கிற குழப்பம் போதாதுன்னு நீங்க வேற விடுக்கதை போட்டுட்டு இருக்காதீங்க. என்னம்மா இப்படி கூப்பிட்டு வச்சு முறுக்கிறதுக்கு தான் எனக்கு பத்திரிக்கை கொடுத்து இங்க வர வச்சிங்களா? கல்யாண பேச்சு பேசுறப்பெல்லாம் ஒரு வார்த்தை நீங்களா என்ன கலந்துக்கவே இல்லை. எல்லா முடிவும் பண்ணிட்டு பத்திரிக்கை வச்சீங்க. சரி, அத கூட மனசுல வச்சுக்காம நான் வந்து இங்க நின்னேன். இங்க பாருமா, டெய்லி 4 பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்றவன் நானு. இது உன் வீட்டு பிரச்சனை. வாயை மூடிட்டு நிக்க முடியுமா என்னால? அதுக்கு பதிலா வெளியே போடா நாயின்னு சொல்லு, போயிடுறேன். ஐயோ அண்ணே, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. தங்கச்சி விடுமா, பெரிய மனுஷன் அவரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர். என்ன சொல்றாருன்னு கேட்போமே. அதான் மேன் மக்கள் தான். அத விடுங்க, உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஜீவா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு தானே கல்யாணம் பண்ணா? அத நம்ம யாராவது பார்த்தோமா? பார்க்கல இல்ல. ஆனா மருமக பிள்ளை பட்டுன்னு விஷயத்த சொல்லிட்டாரு. அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நடந்ததை மாத்த முடியுமா? மருமகனும் ஒன்னும் விவரம் தெரியாத சின்ன புள்ள கிடையாது. அண்ணே, உங்க பஞ்சாயத்தை இழுக்காம உடனே உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இப்ப நாம எல்லாருமே இருக்கோம். அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அங்கீகரிப்போம். நான் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. அவர் சொல்றதுதான் கரெக்ட். மாமா என்னைக்கு நியாயத்துக்கு அப்புறமா தீர்ப்பு சொல்லிருக்காரு? ஆமா, அந்த பொண்ணுக்கு தாலி கட்ட சொல்லுங்க. அவர் சொல்றதா கரெக்ட். பூங்கொடி கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க.